ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம இதுக்குள்ள சிம்பிளாக செஞ்சு லஞ்ச் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம சாப்பாட்டு ரைஸ் ஒரு கிளாஸ் போட்டுட்டேங்க. கூடவே ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கூடுதலாக துவரம்பருப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்ட அப்புறமா நம்ம இது ஸ்டவ்வில் வச்சு நல்லா 5 சவுண்டு வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேங்க. இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் பொருள்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தனியா 1 ஸ்பூன் எடுத்துட்டேங்க. பட்டை 1, 2 லவங்கம் இதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாங்க. 3 வரமிளகாய் எடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம். புளி நான் ஒரு 1.5 கப் அளவு கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வறுக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து தனியா அதையும் போட்டு செவக்க வறுத்துக்கலாம். இப்போது வெந்தயமும் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பட்டை 2 லவங்கம் அதையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா செவந்ததும் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கடைசியாக திருவி வச்சுருக்கிற கொஞ்சமான 1 ஸ்பூன் தேங்காய் அதையும் இதில் ஒரு பரட்டிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த பொருள் நம்ம வறுத்த எல்லா பொருளும் நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரியே அரைச்சிக்கலாம். இப்போ இதே கடாயிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. இது பிளெயின் சாதம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். கொஞ்சம் இருந்தது, அதனால் நான் இதை ஆட் பண்ணிட்டேன். போட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம தாளிக்கிற கரண்டி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ அந்த கொதிச்சிட்ருக்கிற உருளைக்கிழங்கு அதில் இந்த சின்ன வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இதுவும் நல்லா பாதி வெந்துருச்சுங்க. 1/4 பாகம் வெந்துருச்சு. இந்த சின்ன வெங்காயமும் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசியாக அரைச்சிக்கலாம்.
பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இந்த போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொருள் அதை இதில் ஊற்றிடலாங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி கரைச்சி ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாங்க. இப்போ நான் சாதமும் பருப்பும் வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். குக்கரில் நல்லா குழைய இது போல் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். கரண்டியில் நல்லா இது போல் கிளறிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா பொருள் அதுவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுட்டு குழைய வெந்திருக்கிற சாதம் போட்டுட்டு இந்த கொதிச்சுட்டு இருந்த நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், மசாலா இதில் ஊற்றிடலாங்க. புளி தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, வேக வச்சு இறக்கி வச்சுருந்தோம், அதை இதில் ஊற்றிட்டு கிளறிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே புளி தண்ணி ஊற வைக்கும் போதே நான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். இந்த சாம்பாரும் சாதமும் நல்லா சேர்ந்து வரட்டும். நல்லா கரண்டியில் இது போல் கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இதில் நம்மளுக்கு கொஞ்சமாக நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணதில் அப்புறமா நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே நெய் ஊற்றி நம்ம இது சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான சாம்பார் சாதமும் தயாராகிடுச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சுருந்து மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். அடி பிடிக்காமல் நம்ம இதை போல் அடிக்கடி கிளறிக்கலாங்க. இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம தாளிச்சும் போட்டுடலாம். அதில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க. இப்போ கடுகு தாளிச்சதை நம்ம இந்த சாம்பார் சாதம் மேலே போட்டுட்டு நல்லா கரண்டியில் கிளறிக்கலாங்க. அடி பிடிக்காமல் நல்லா 2 தடவை அப்படியே கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ டேஸ்டியான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சுங்க. லஞ்ச் ரெசிபிக்கு இது அருமையாக இருக்கும். நம்ம இதுக்கு சைட் டிஷ் அப்பளம், வத்தல் இதெல்லாம் பொரித்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த சிம்பிளான சாம்பார் சாதம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.